மண்பானை தண்ணி சும்மா ஜில்லுன்னு இருக்கும், குடிங்க. தேங்க்ஸ். குடுங்க. பிரமாதமான சமையல், திருப்தியா சாப்பிட்டேன். தேங்க்ஸ். என்ன உங்க சமையலை நீங்களே பாராட்டிக்கிறீங்க? நீங்க பாராட்டுவீங்கன்னு எதிர்பார்த்தேன். நீங்க வாயை திறக்கிற மாதிரியே தெரியல. உங்களுக்கு பிரெட்டோட டேஸ்ட் பழகிருச்சு போல. சாரிங்க, உண்மையிலேயே உங்க சாப்பாடு ரொம்ப பிரமாதமா இருந்தது, பாராட்டுக்கு. தேங்க்ஸ். அப்ப நான் தினமும் வந்து சமைச்சு தரட்டுமா? அதெல்லாம் வேணாங்க, உங்களுக்கு எதுக்கு வீண் சிரமம்? இத பாருங்க, எனக்கு எந்த சிரமமும் இல்ல. உங்களுக்கு இங்க சமைக்கிறது சங்கடமா இருந்தா சொல்லுங்க, நான் என் வீட்ல இருந்து சமைச்சு எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு போறேன். சும்மா சும்மா பிரெட்டையே தின்னுட்டு ரொம்ப பாவமா இருக்கு. நீங்க சொல்றதெல்லாம் சரிதான், ஆனா இந்த ஐடியா சரியா ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா நான் எப்ப வீட்டுக்கு வரேன், திரும்ப எப்ப வெளியே போறேன்னு எனக்கே தெரியாது. அப்புறம் எப்படி முடியும்? சரி, அப்ப எப்ப முடியுதோ அப்ப வந்து பண்ணி தரேன். கிளம்பியாச்சா? ஆமா, சாப்பிட்டேன். அப்புறம் கிளம்ப வேண்டியது தானே? ஓகே, நான் கிளம்புறேன். சரிங்க. என்னது? என்ன தேடுறீங்க? இல்ல, ஒரு முக்கியமான பேப்பர். இதுவா பாருங்க. எது? இதோ. இதான், இந்த பேப்பர் தான். கிடைச்சதுங்களா? ஓகே, அப்போ நான் வரேன். ஓகே. சரிங்க, அப்ப நான் கிளம்புறேன். சரிங்க. ஹலோ. சார், நான் சித்ரா பேசுறேன். சொல்லு சித்ரா. சார், தொல்காப்பியனை பத்தி ஒரு முக்கியமான தகவல் கிடைச்சிருக்கு. அப்படியா? குட். அப்ப நம்ம வழக்கமா சந்திக்கிற திருவான்மியூர் பீச்ல சந்திப்போம். ஓகே சார், நான் வந்துடுறேன். எவ்வளவு நேரத்துல வருவ? ஒரு ½ ஹவர்ல வந்துடுறேன் சார். ஓகே, அப்ப சீக்கிரம் வந்துடு. ஓகே சார்.
யாருமா நீங்க? சார் அந்த வீட்ல ஒருத்தர் தங்கியிருந்தாரு அவரு நீங்க யாரை கேக்குறீங்க? ஆ, அறிவழகன் ஒருத்தர் அவனா? அவன் வீட்டை காலி பண்ணிட்டு போயிட்டானே. இப்ப எங்க இருக்காருன்னு தெரியுமா சார்? யாருக்குமா தெரியும்? அவன் இங்க ஒரு ஃப்ராட் வேலை பண்ணிட்டு ஓடிட்டாமா. என்ன பண்ணாரு? என்னன்னுமா சொல்றது? இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் பணத்துக்காக எதை வேணும்னாலும் செய்வானுங்கம்மா. நிறைய பேர்ட்ட கடன் வாங்கிட்டான், பேங்க்ல லோன் வாங்கி தரேன், வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு நிறைய பேர்ட்ட பணத்தை வேற வாங்கிட்டான். ஒட்டு மொத்தமா ஒரு நாள் வீட்டையே காலி பண்ணிட்டு ஓடிட்டான். இவ்வளவு ஏன் எனக்கே 5 மாசம் வாடகை பாக்கி தரணும்மா. அது இருக்கட்டும், நீ அவன்கிட்ட ஏதாவது கொடுத்து ஏமாந்துட்டியாமா? இல்லைங்க. நல்ல வேளை தப்பிச்சம்மா. சரி நான் வரேங்க. சரிம்மா. வணக்கம்மா. நல்லா இருக்கீங்களாம்மா? நீங்க? எனக்கு என்னம்மா குறைச்சல்? உங்கள் அப்பா இருந்த வரைக்கும் அவர்கிட்ட வேலை செய்கிற எல்லாரையும் தன் குடும்பத்தில் ஒருத்தர் மாதிரி தான் நடத்தினாரு. இப்போ அந்த இடத்துல உங்கள் புருஷன் பாஸ்கரையா இருக்காரு. அவரையும் குறை சொல்ல முடியாதுமா. தங்கமான மனுஷன். உங்கள் அப்பா எப்படியோ அதே மாதிரி தாம்மா இவரும். என்ன ஏதாவது தப்பு பண்ணிட்டா பொசுக்குன்னு கோவம் வந்துடும். அந்த நேரத்தில் கொஞ்சம் சத்தம் போடுவார். மற்றபடி ரொம்ப நல்லவர். நான் ஒருத்தன் உங்கள் வீட்டுக்காரரை பற்றி உங்ககிட்டயே சொல்லிட்டு இருக்கேன். அவர் குணத்தை பற்றி உங்களுக்கு தெரியாதா? ஆமாம், இப்போ என்ன விஷயமா இங்கே வந்திருக்கீங்கம்மா? இல்ல, நம்ம பழைய குவாரி மேனேஜர் அறிவழகன் கிட்ட ஒரு விவரம் கேட்கலான்னு வந்தேன். அவர் இப்போ இங்க இல்ல போல இருக்கே. ஐயோ, அவன் ஒரு ஏமாத்துக்காரம்மா. பாஸ்கர் ஐயா வர்றதுக்கு முன்னால உங்க அப்பா எல்லா பொறுப்பையும் அவனை நம்பிதான் ஒப்படைச்சிருந்தாரு. ஆனா அவன் அடிச்ச கூத்து இருக்க, நிறைய ஏமாத்தவரை பண்ணியிருந்தான். அத பாஸ்கர் ஐயா கண்டுபிடிச்சதும் அவரை பத்தி வெளியில இல்லாததும் பொல்லாததும் சொல்ல ஆரம்பிச்சிட்டான். நல்ல வேலை, சரியான நேரத்துல அவனை வெளியில அனுப்பிச்சிட்டாரு பாஸ்கர் ஐயா. ஆமா, அவனை எதுக்குமா கேக்குறீங்க? உங்ககிட்ட ஏதாவது பிரார்த்தனை பண்ணிட்டானா? ஐயோ, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஒரு டீட்டெயில் கேட்கலான்னு வந்தேன். சரிங்க, நான் கிளம்புறேன். அம்மா, நான் ஏதாவது உதவி பண்ணணுமா? சொல்லுங்கம்மா. இல்லை, அதெல்லாம் ஒன்றும் வேணாம். ஆமா, குவாரியில் உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே? எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைம்மா. அம்மா, நான் ஒன்று சொன்னா தப்பா எடுத்துக்காதீங்க. பாஸ்கர் ஐயா மாதிரி ஒருத்தர் உங்களுக்கு புருஷனா அமையறதுக்கு நீங்க கொடுத்து வச்சிருக்கணும்மா. அப்ப நான் வரேம்மா. சரிம்மா. நீங்க நினைச்சிட்டு இருக்கிற மாதிரி உங்க அப்பா இருந்தது விபத்துனால இல்லம்மா. அது ஒரு கொலை. அதை பண்ணது பாஸ்கர். நீங்க யாரை கேக்குறீங்க? அறிவழகன் ஒருத்தர். அவனா? அவன் வீட்டை காலி பண்ணிட்டு போயிட்டானே. இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் பணத்துக்காக எதை வேணும்னாலும் செய்வானுங்கம்மா. சத்தியமா நான் சொல்றேன், உங்க அப்பா கொண்டது பாஸ்கர் தான் மேடம். இல்ல, நம்ம பழைய குவாரி மேனேஜர் அறிவழகன் கிட்ட ஒரு விவரம் கேட்கலான்னு வந்தேன். அவர் இப்போ இங்க இல்ல போல இருக்கே. ஐயோ, அவன் ஒரு ஏமாத்துக்காரம்மா. பாஸ்கர் ஐயா மாதிரி ஒருத்தர் உங்களுக்கு புருஷனா அமையறதுக்கு நீங்க கொடுத்து வச்சிருக்கணும்மா. இந்தாப்பா. கொஞ்சம் நில்லுங்க, பைய காட்டுங்க. எதுக்கு? செக் பண்ணணும். என்ன சுவாமிகளே, ஹோமத்துக்கு தேவையான பொருள்கள்லாம் சரியா இருக்கா? எல்லாம் சரியா இருக்கு. ஏதாவது இல்லைன்னா சொல்லுங்க, உடனே வரவழைக்கிறேன். ஒரு குறையும் இருக்கக்கூடாது. நல்லா பண்ணணும். ஒன்னும் கவலைப்படாதேல்.
நான் நன்னா நடத்தி கொடுத்துறேன். சரி. ராஜா, ம்? உன் பொண்ணுங்க? இதோ பாக்க. பாரு, சீக்கிரம் வர சொல்லு. ஐயா, ம், மத்தவங்க எல்லாம் எங்க? எல்லாரும் வந்துட்டே இருக்கா. இப்போ வந்துருவா. சரி. என்னம்மா இங்க உட்காந்துட்டு இருக்க? ஹோமத்துக்கு எல்லாம் ரெடி ஆயிட்டு இருக்கு. இதெல்லாம் எனக்கு பிடிக்கல டாட். உங்களுக்கு தான் தெரியுமே எனக்கு கடவுள் நம்பிக்கையே இல்ல. அப்புறம் எதுக்கு இதெல்லாம்? குழந்தைகளுக்கு நல்ல விஷயங்கள் தெரியலன்னா அப்பா சொல்லி கொடுக்கறது இல்லையா? அதே மாதிரிதான் என்னை பொறுத்த வரைக்கும் நீ எப்பவுமே என் குழந்தை தான். என்ன பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் டைம் வேஸ்ட். அப்படி சொல்லாதம்மா, எல்லாத்துக்குமே ஒரு பலன் உண்டு. என்ன சுவாமி, ஹோமத்துக்கு இன்னும் 3 பேர் வருவான்னு சொன்னேள், யாரையும் காணோம்? அட்ரஸ் தெரியாம சுத்துறாளோ என்னவோ. இப்போ வந்துருவா. நீங்க போங்க, போங்க, உள்ள போங்க. எதுக்கு சாமி இது கத்தி? அதுவா சார், அது வேற ஒன்றும் இல்லை. வாழையில இருக்கிறதுக்கும் பூவா இருக்கிறதுக்கும் வச்சிருக்கேன். சரி, நல்லது. போங்க. நிறுத்துக்கோ. பூஜை பண்ற சுவாமிகளை எதுக்காக செக் பண்ணிட்டு இருக்கேன்? யாரா இருந்தாலும் செக் பண்ண வேண்டியது எங்க டியூட்டி சார். காலையில உங்களையும் செக் பண்ணி தானே அனுப்பணும். ஆமா, செக் பண்ணு. இந்த மாதிரி தொட்டு செக் பண்ணா பூஜை எப்படி சுத்தமா பண்ண முடியும்? நாங்க என்ன கொலைகார பாவிகளா? வெடிகுண்டா கொண்டு வந்திருக்கோம். என்னாச்சு? என்னங்க இது? காத்தால இருந்து உங்க பாடியை செக் பண்றோம்னு டார்ச்சர் பண்ணிட்டே இருக்காளே. வர சுவாமிகளை தொட்டு அசுத்தம்னா எப்படி பூஜை பண்றது? எங்களை மன்னிச்சிருங்க சுவாமி, யாரையும் செக் பண்ண வேண்டாம், உள்ள அனுப்பி வைங்க. சரிங்க சார். வாங்க. சுவாமி, வாங்கோ. உங்க பேர் என்ன? கணேசமூர்த்தி. சரி, நீங்க சின்னதா ஒரு சொம்பு வாங்கிட்டு வாங்கோ. சரிண்ணா. பாப்பா, நீ இந்த ஆத்து பொண்ணு தானே? ஆமா. பூஜைக்கு ஒரு சின்ன சொம்பு வேணும். கிடைக்குமா? சரி, நீங்க இங்க இருங்க, நான் பார்த்து எடுத்துட்டு வரேன்.
என்ன ஏம்மா டல்லா இருக்க? இது எப்ப முடியும்? எப்ப முடியுமா? இனிமேதான் ஆரம்பிக்கணும். ஓ டாடி ப்ளீஸ் சொன்னா கேளுங்க. தயவு செஞ்சு நாங்க வர சொல்லி கம்பல் பண்ணாதீங்க. எனக்கு சுத்தமா இதெல்லாம் பிடிக்கல. என்ன சொல்ற நீ? இது உன் உயிர் பிரச்சனைக்காக பண்றது. நடந்ததெல்லாம் மறந்துட்டியா?